ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் அப்டேட்டுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுச்சில் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கே. உள்ளே பார்த்தா என்ன இருக்குது, மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து என்னது ஃபில்ட்ரு ஒன்று, ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக் எடுத்து பார்க்கலாம். மைக் கீழே ஒயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணலாம். மைக்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டிலாம் ஒரு நார்மலாக இருக்குது. ஒயரும் ஒரு இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்து தான். 200 ருபீஸ்க்கு இந்த ஒயர்லாம் ஒர்த்து தான். லென்த்தும் நிறைய இருக்குது. இதான் நம்ம மைக்கு. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்ட்ரு எதுக்கு அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது காற்று ஏதாவது இருக்கும்போது நம்ம வாய்ஸை மட்டும் கொடுக்குறதுக்கு, மற்ற எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பார்த்தாலே தெரியும் 3 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம பேசும்போதோ இல்லை நீங்கள் ஃபேஸ் ரிவீல் மாதிரி யூடியூப் சேனல் பண்ணும்போதோ நீங்கள் உங்கள் காலரில் கிளிப் பண்ணிவிட்டு பேசிக்கலாம். இல்லை ஏதாவது குச்சியில் கூட கிளிப் பண்ணிவிட்டு பேசிக்கலாம். நான் பார்க்குற மாதிரி காட்டுற மாதிரி இப்படி கிளிப் பண்ணிட்டும் எங்கேனாலும் ஈஸியாக ஃபிட் ஆகுது. ஓகே, இந்த மைக்கை எப்படி பில்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மைக்கில் ஃபில்ட்ரு மாட்டுறது எப்படின்னா, இதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்களா, இதுக்குள்ளே இப்படியே விட்டுட்டே இருக்கணும். நல்லா கீழே பிடிச்சி இழுத்தானா மைக்கில் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் ஆகிடும். செகண்டாக இந்த இதை மாட்டிக்கணும். ஓகே, இதான் மைக்கோட பில்டு. மைக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆடியோக்காக, ஒரு பெஸ்ட் ஆடியோக்காக. இப்போ நான் என்னோடய இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ எடுக்க ஷூட் பண்ண போகிறேன். இப்போ நான் மைக்கில் பேசிகிட்ருக்கேன். இந்த பில்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வாய்ஸு. ஏன்னா ஒரு நல்லா இந்த ப்ரைஸ்க்கு ஒரு 200 ருபீஸ்க்கு இது ஒரு ஒர்த்தான மைக் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பெஸ்ட்டான மைக்கு. நான் கொஞ்சம் தூரம் எடுத்து வைக்க கூட ஓரளவுக்கு வாய்ஸ் நல்லா கிளியர் பண்ணுது. பக்கத்தில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, ஆனாலும் ஓரளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹெட்ஃபோனோட இது நல்லா தான் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான மைக் தான். ஏன்னா பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான மைக் தான். ஓகேவா, பக்கத்தில் பிசி கூட ஓடிட்டுருக்கு. அந்த சவுண்டு கேட்குதா அப்படின்னு கூட பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மைக் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இது எதுக்காகண்டினா, நம்ம சேனல் அப்டேட்டுக்காக தான் இந்த ஒரு மைக் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை.